நம்ம வாழும்பொழுது வாழ்கிற வாழ்க்கையில் எதனா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் போங்க, அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம், அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது வேற. அந்த வேறங்கிறது மற்ற எண்ணுக்குன்னா அது இருக்குது. இந்த 7 நம்பர்களுக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. இந்த அசுரர்கள் எல்லாம் இருந்தது எந்த உலகத்துல? அவங்க 7வது உலகத்துல. இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள், ரிஷிகள், முனிகள், யோகிகள் இவங்க கூட தான் வம்பு வளர்ப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருந்ததுனாக்கா அவன் தீர்த்துருவான். எந்த மனுஷன் இருந்தாலும் அவங்களுக்கு எதை சொன்ன மாதிரி வாழ்கிற வாழ்க்கையே பிரச்சனை என்பது என்னங்க பண்ணணும்? ஏன்னா அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். பிறந்த தேதிங்கிறது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம். இப்போ கொஞ்சம் காலத்தில் ஒரு டாப்பில் தூக்கி போகிறது திருப்பி எங்கே ஆரம்பிச்சாலும் அங்கே தூக்கி போட்டுருது. அது வேலை செய்யாது. அது அப்படி செய்யாதீங்க. ஏன்னா என்ஸ் கணிதமே வந்து ஒரு சூட்சமம் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சூட்சமம் நிறைந்தது. நான் சொன்ன தேதியிலலாம் பிறந்தவங்கலாம் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் 7ல் தூக்கி போடுங்க. வேற லெவலில் போயிருவீங்க, இன்டர்நேஷனல் லெவலில் போயிருவீங்க. தொடக்கூட முடியாது, உங்களை தொட்டு கூட யாரும் பார்த்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கைலாய மலைக்கு போனீங்கன்னாக்கா போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குளம் இருக்கும். ஒன்று அசுர குளம், இன்னொன்று தேவர் குளம். நீங்கள் அந்த தேவர் குளம்ன்றது அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் ஆகுது. அந்த அசுரர் குளம் இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை எடுத்து அப்படி குடிச்சா ஸ்பாட்டில் இதாகிடுவாங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் பல புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்றைய தினம் 7ஆம் எண்ணை பற்றி பேசுகிறோம். 7, 16, 25 எல்லா எண்களையும் டீப்பாக அனலைசேஷன் பண்ணி அப்படியே அதை பிரமாதம் படுத்தியிருப்பேன். அதை நான் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது, செஞ்சுருக்கிறேன். இதில் குறிப்பாக 7ஆம் எண்ணை பற்றி அதிகம் யாரும் சொல்லப்படலை. அது ரொம்ப விரிவாகவே 35 வருஷம் முன்னாடியே எழுதிட்டேன். 30, 20 அப்போல்லாம் எப்போ எழுதிட்டேன். நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி ஒரு புத்தகம் இருக்கும், மாதம் ஒரு புத்தகம். அதில் நிறைய அது அந்த அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த நம்பரை பற்றியே போட்டேன். இந்த 7ஆம் எண்ணில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, ஏங்க நான் தான் அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருப்பேன். பண்ணும்போது பார்த்தாக்கா ஒழுங்கு ஃபுல்லாக வேர்ல்டு வைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணுக்கு ஏதாவது ஒரு, இப்போ மனுஷனாக பிறந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை அதாவது நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம். இந்த கலியுகம்னா மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை. மனிதனாக பிறந்தால் மனித பிறப்பு நாம் எடுத்துட்டாவே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நான் சொல்ல வந்தது என்னென்னா, நம்ம வாழும்பொழுது வாழ்கிற வாழ்க்கையில் எதனா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் போங்க, அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம், அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது வேற. அந்த வேறங்கிறது மற்ற எண்ணுக்குன்னா அது இருக்குது. இந்த 7 நம்பர்களுக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, வித்தியாசப்படுது. அது ரொம்ப கஷ்டம். ஏங்க அவங்க அப்போ அவங்க நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணி, ஏங்க எங்களுக்கு மட்டும் என்னென்னமோ அவங்கள சொல்லிக்கிறாங்க. நான் கூட அதை சொல்ல விரும்பலை. அவங்க டீக்ரேட் பண்ணி அவ்வளோ சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு புதுசாக ஒரு பெரிய தகவல் கிடைக்குது. எனக்கு வேலையே அதானே, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதில் ஏதாவது மெசேஜ் எடுக்கணும், அதில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ்ஸ் எடுக்கணும், யூடியூப் மூலியமாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்படி தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வழக்கமாக சொல்கிற போல் உலகம் 3 உலகம். நம்ம வாழ்கிறது பூலோகம், அடுத்து கீழோகம், அடுத்து மேலோகம். ஆனால் உலகன்றது 14 உலகம். இதில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு உலகம். பிரம்மன் வந்து 14 உலகத்தில் போய் செட்டில் ஆகிட்டாரு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9வது உலகத்தில் போயிடும். ஏன்னா அவங்களாம் அந்த உலகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. சப்ஜெக்ட் என்னென்னா, மனிதர்கள் வாழ்கிற உலகம் அப்படின்னா அது 8ஆம் உலகம். நம்மக்கிட்ட அந்த மனிதர்கள் நம்ம எல்லாம் இந்த விலங்குகள் இந்த மாதிரி நமக்குன்னு சொல்ல உள்ளவங்கலாம் நமக்கு ஒரு உலகம். அது என்னென்னா அதான் 8வது உலகம். ஒவ்வொரு நம்பருக்கும் நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ஒரு சேர சொன்னேன். இப்போ அதை ஏன்னா அப்போது 10 நிமிஷத்தில் எவ்வளோ தான் சொல்ல முடியும்? இதையே நான் சொல்லலாம். இந்த ஒவ்வொரு நம்பருக்குமே நான் எடுத்து சொல்கிறேன்னாக்கா 10 எபிசோடு எடுக்கலாம், தேவையில்லை, பார்க்கலாம். அதை எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். இந்த 7வது எண்ணு ஏன் இப்போ உலக அளவில் எந்த வகையில் அதாவது சொன்ன மாதிரி மற்றவங்களாம் ஏதாவது ஒரு மனுஷனாக்கா அந்த பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யார்? ஆனால் வாழ்கிறதே பிரச்சனைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த எண்ணுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா, இந்த அசுரர்கள் எல்லாம் இருந்தது எந்த உலகத்தில்? அவங்க 7வது உலகத்தில். இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தேவர்கள், ரிஷிகள், முனிகள், யோகிகள் இவங்க கூட தான் வம்பு வளர்ப்பாங்க. வம்பு வளர்த்துட்டு அவங்க போய் கடவுள்கிட்ட முடிஞ்சால் அவங்களே போராடுவாங்க. இல்லைன்னா கடவுளுக்கு போயிட்டு முருகர், விநாயகர், சிவன்கிட்ட, அம்பாள்கிட்ட எல்லாம் போய் முறையிடும் போது அவங்க ஏதாவது எங்களை இந்த அசுரர்களை ஒரு யுத்தம் பண்ணுறது, இல்லை வதம் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணி மொத்தத்தில் அந்த அசுரர்கள் வந்துட்டு கடவுளிடம் வந்து பிரிக்கப்பட்டார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கைலாய மலைக்கு போனீங்கன்னாக்கா அந்த பரிகிராமம் சொல்லுவாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குளம் இருக்கும். ஒன்று அசுர குளம், இன்னொன்று தேவர் குளம். 2 அப்படியே குளம் இருக்கும், தண்ணி இருக்கும். அதில்
நீங்கள் அந்த தேவர் குளம்ன்றது அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் ஆகுறதில்ல. அந்த அசுரர் குளம் இருக்கு பாருங்கள், அந்த தண்ணியை எடுத்து குடிக்கூடாது, அப்படி குடித்தா ஸ்பாட்டில் இதாகிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு, வெறும் தண்ணிக்கே. அப்போ நம்ம இதை நம்பி தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போது அது இருக்கட்டும். அப்போ இந்த அசுரர் குலம் அப்படிங்கும்போது அப்போ இறைவன்கிட்ட, கடவுள்கிட்ட இவங்க ஏதோ ஒரு சாபம், ஒரு வரம், எல்லாம் ஏதோ வாங்கி இல்லை வதம் பண்ணுறது, இப்படி இவங்களை செஞ்சு 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 இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகிட்டாங்க. ஏன் அப்படியானா, ஏன்னா படைச்சது அதுவும் கடவுளை தான் படித்தார். தேவ குலத்தையும் அவர் தான் படித்தார், அசுர குலத்தையும் அவர் தான் படித்தார், மனித குலத்தை படித்தார், எல்லா குலத்தையும் அவர் தான் படித்தார். இவங்க அந்த பேர் வாங்கினதுனால மற்றவங்களுக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா கூட ஏதோ கடவுளை வேண்டுறாங்க, கிடைச்சிருது, சால்வ் பண்ணி கொடுத்துடுறாரு. ஆனால் இந்த எண்ணுக்காரங்களுக்கு கடவுள் ஒரு வேளை அப்படி நான் நினைக்கிறேன், அது ஆமான்னு நானும் சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அத்தாரிட்டி நானாக கொடுக்க முடியும். இருக்குமோன்னு ஒரு ஐயம். இந்த கடவுள்னால நிறைய சாபம் வாங்கி அவங்கள வதம் பண்ணி அசுரர்கள்னாவே இப்படி தான் அப்படின்றதுனால அந்த நம்பர் இருக்கும்போது, ஏன்னா அவங்க அந்த உலகத்தில் தான் இருக்காங்க, 7வது உலகத்தில். ஏன்னா ஒவ்வொரு உலகத்தில் அவங்க இருக்கும்போது பிரிச்சிடுறாங்கல்ல, அதனால தான் அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்களோ, அதனால தான் அவங்க கடவுள்கிட்ட வேணுன்னா கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதோ, அதனால தான் அவங்களுக்கு நிலைப்பாடு இப்படி இருக்கோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எனக்குள்ளே வருது. ஒரு கட்டத்தில் அது இல்லைன்னு கூட நானே ஒதுக்கி விட முடியாது போல இருக்குது. ஆமாம், பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு எந்த வகையில் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருந்ததுனாக்கா அவன் தீர்த்துருவான், எந்த மனுஷனாக இருந்தாலும். அவங்களுக்கு எதை சொன்ன மாதிரி வாழ்கிற வாழ்க்கையே பிரச்சனை என்பது என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, கேட்டுட்டு எங்களை அப்படியே போக சொல்கிறீங்களா அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறது, அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து வரோம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் சொல்லுவேன், பிறந்த தேதிங்கிறது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம், இதில் யாரும் மறுக்க முடியாது. இதை நான் உள்ளே போய் நுழைஞ்சி அந்த எண்ணெய் வந்து இன்னும் என்னங்கிறது இன்னும் போய் 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 ஃபுல்லாக இன்னும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் எவ்வளோலாம் கிடைக்க போகுது தெரியல, இதில் மறுக்கவும் முடியல. அது அதனால தான் அவங்களுக்கு இப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது. அந்த நம்பருக்காக எனக்கு வருது. சொல்யூஷன் என்ன? அல்டிமேட்டாக அதானங்க வேணும், நமக்கு வந்து சொல்யூஷனுங்கிறது தாங்க வேணும். ஆமாம், இறைவன்கிட்ட போகிறதுக்கு வழி என்ன, அவரை கொண்டு போகிறதுக்கு என்ன? அதனால தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதில் நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் அவங்கள அடிக்ட் பண்ணிக்கிறாங்க, கொண்டு போய் விட்டுருது. அது இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் விட்டுருது. அப்படி விட்டவங்கெல்லாம் ரைட்டு ஓகே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாராலும் முடியுமா சொல்லுங்கள்? என்ன வழி பண்ணணும்? அப்போ கடவுளை தொடணும், கடவுள்கிட்ட போகணும். மற்ற என்ன மாதிரி இவங்களுக்கும் ஒரு சோர்ஸ் ஆஃப் வழிமுறை என்ன அப்படின்னு தேடுதலாக செய்ய வேண்டியது இருக்குது. என்ன செய்யலாம்? அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பருக்கும் அவங்களுக்கும் உலகம்னா அதான் 2ஆம் நம்பருக்கு உலகம் 2வது உலகத்தில் அந்த நம்பர் அங்கே இருக்குது. இதை கொண்டு போய் விட்டுடலாம். இந்த 7 7ஆக இருக்கும், 3 7 7 இப்படி 2 7 7ஆக இருக்கும், 7 2 7 7ன்னு இருக்கும், 7 7 2 7 இருக்குது. இப்படியா வந்து 3 இடத்துல 7 வருது, இல்லை 3 இடத்துல 7 ஒரு இடத்துல 2, இல்லை 3 இடத்துல 2 ஒரு இடத்துல 7. இந்த 7ஆம் மிகுதியாக அதிகப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஒரே பண்ண தேவையில்லை. அந்த வீட்டிலேருந்து இந்த நம்பர் பிறந்தது தானே இப்படி, அதே நம்பரு அவங்களும் இருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் அழகாக செஞ்சுருங்க. ஒரு இது சும்மா பேப்பர்லாம் எழுதாதீங்க, அது ஏதாவது ஒரு மெட்டலில் அழகாக நான் சொன்ன இந்த காம்பினேஷன் உள்ளவங்க தான் அதை செய்யணும். பார்த்துக்கங்க, 7ன்னு பிறந்தா உடனே எதாவது பண்ணிடாதீங்க. ஏன்னா 7 பிறந்துட்டு விதியன் ஒருவேளை உங்களுக்கு 9 இருந்துச்சுன்னா 2 வச்சிடாதீங்க. அதான் இந்த காம்பினேஷன். இந்த 7 கூட 2 மிக்ஸ் ஆகிருக்கணும். இல்லைன்னா தேதி 7 விதி எண் 7 2 பக்கம் 7. இது பார்த்தீங்கன்னா இது கோடிக்கணக்கில் இருக்கும் அந்த நம்பருக்கு அவ்வளோ ஃபுல்லாக. சும்மா நான் 5-6 நம்பர் சொல்கிறேன். அது இந்த வருஷம் மாதம்லாம் மாற 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 தேதியெல்லாம் மாற மாற ரிப்பீட்டாக வரும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்படி வரும்போது நீங்கள் அழகாக 2ஆம் நம்பரை அழகாக நச்சுன்னு செஞ்சு பாக்கெட்டில் வைங்கள், இல்லை உங்களுக்குள்ளே செதுக்கி வைங்கள், இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறீர்கள். ஆனால் கையில் வீட்டுக்குள்ளே வைங்க, உங்கள் கையோடு அது இருக்கணும். வச்சு ஒரு 3 பௌர்ணமி ஆட்டம், 3 பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எல்லாமே கேளுங்க. இப்போ கடவுள்கிட்ட போங்க, இப்போ கடவுள்கிட்ட கேளுங்க. மற்ற எண்ணுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ உங்களுக்கும் கிடைக்கணும், கிடைச்சி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், இந்த நம்பர்லாம் அவர் தானே கொடுக்குறாரு, கடவுள் தானே. நம்பர் மூலியமாக தானே எல்லாம் செயல்படுத்துகிறாரு, செயலாக்கம் பண்ணுறாரு. அப்போதே நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு சரி பண்ணிக்கிடுவோம், சரியாக போயிடுச்சு, காம்பன்சேட் ஆயிரும், அவ்வளோதான். நம்பரில் தான் அடிக்க முடியும், ஒன்றும் கவலை இல்லை. அழகாக செஞ்சு அழகாக கொண்டு போங்க, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு போயிடும், ஊதியே பண்ண தேவையில்லை. இன்றைக்கி 7ஆம் நம்பரை பற்றி ப்ராப்ளத்தையும் சொல்லி சால்வேஷனும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொன்று 7 அன்றைக்கி தைரியமாக கூட போடலாம். ஆனால் அதை என்னை பொறுத்த வரைக்கும் அதை போடுறது வந்துட்டு கம்பெனியாக இருந்தால் நீங்கள் போடலாம். ஃபோமுக்கு வைக்கிறீங்கனாக்கா நீங்கள் அந்த தேதியில் போகிறது ஃபோமுக்கு வைக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவலுக்கு அதை வைக்க வேண்டாம்.
நான் சொன்ன மாதிரி 2 வச்சுருங்க. நமக்கு வந்து அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதை காம்பன்சேட் பண்ணணும், நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். இதே நீங்கள் இந்த தேதியில் பிறந்த, நான் சொன்ன தேதியிலலாம் பிறந்தவங்களாம் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் 7 தூக்கி போடுங்க. வேறு லெவலில் போயிடுவீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுவீங்க. தொடக்கூட முடியாது, உங்களை தொட்டு கூட யாரும் பார்க்க முடியாது. உண்மையும் சொல்லணும்னா எண்கணிதம்ங்கிறது ஒரு சூட்சுமங்க. ஸோ நம்பரை பார்த்து நீங்களாம் நான் அதை போட்டுக்கிட்டா, நிறைய பேர் கேட்குறாங்க அதை போட்டுக்கிட்டா இதை போட்டுக்கிட்டா, 2 பேர் கேட்குறாங்க, 2 பேர் கேட்காமலே செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் காலத்தில் ஒரு டாப்பில் தூக்கி போகிறது, திருப்பி எங்கே ஆரம்பிச்சாலும் அங்கே தூக்கி போட்டுருது. அது வேலை செய்யாது, அது அப்படி செய்யாதீங்க. ஏன்னா எண்கணிதமே வந்து ஒரு சூட்சுமம் ஒன்று சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சூட்சுமம் நிறைந்தது. ஆமாம், சித்தர்கள் செய்யப்பட்டது எதுவாக இருந்தாலும் சூட்சுமம் சம்மந்தப்பட்டது. இது சித்தர் தானே, கற்கருங்கிற ஒரு சித்தர் தானே இந்த எண்கணிதம். அதனால் அதை நான் ஏதோ இறைவன் அருளால் எனக்கும் அந்த அந்த சித்தர்களுடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும் கிடைச்சதுனால அதை நான் எடுத்து உங்களுக்கு பக்குவமாக அழகாக சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சூட்சமாக தான் முக்கியம். அதனால் எண்கணிதம்ங்கிறது வெறும் எண்ணெய் வச்சு பண்ணுறது இல்லை. எண்ணெய் வச்சு பண்ணி அந்த சூட்சமத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.